வணக்கம். நிறைய பெண்களுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கட்டிங் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய வியூவர்ஸுகள் வந்து கேட்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு அடிப்படை அப்படிங்கிற நாலேஜ் கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி வந்து கட்டிங் பண்ணுவதற்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த அடிப்படைகள் எதுவுமே தெரியாமல் தான் வந்து நிறைய டெய்லர்ஸ் இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஒரு ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்தாலோ அல்லது நம்மகிட்ட அளவு கொடுத்து தைக்க வந்தாலோ முதலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், முதல்ல அவங்க வந்து என்ன வகையான உடல்வாகு கொண்டவங்கள், அவங்களுடைய உடல் தன்மை எப்படி, அவங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது, அவங்க வந்து மீடியமாக நல்ல ஹைட்டாக உள்ளவங்களா இல்லை மீடியமாக இருக்கிறவங்களா இல்லை குட்டையாக இருக்கிறவங்களா, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும். அவங்களுடைய அப்பர் செஸ்ட்னுடைய அளவு என்ன, மிடில் செஸ்ட்னுடைய அளவு என்ன, இடுப்பினுடைய அளவு என்ன, இது எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் இந்த அளவீடுகளுக்கு தகுந்தபடி வந்து அவங்க இருக்கக்கூடிய உடல் தன்மைக்கு தகுந்தவாறு வந்து அவங்களுடைய ஆம்கோல் அளவு, அவங்களுடைய செஸ்ட் அளவு, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நல்ல ஹைட்டாக வர்றவங்க வருவாங்க. அவங்க ஒரு 14 இன்ச்சு 15 இன்ச்சு ப்ளவுஸ் ஹைட்டு கேட்பாங்க. அதே கொஞ்சம் ஷார்ட்டாக வர்றவங்க வருவாங்க. அவங்களும் அதே 15 இன்ச்சு ஹைட்டு கேட்பாங்க அல்லது 14 இன்ச்சு ஹைட்டு கேட்பாங்க. ரொம்ப குள்ளமாக ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களும் அதே வந்து 14 இன்ச்சு ஹைட்டு கேட்பாங்க. அப்போ இந்த 3 பேருக்குமே வந்து உயரம் வந்து சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதனால் சரியாக இருக்குது? அப்போ இந்த 3 பேருக்குமான மாற்றங்கள் என்ன? ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து ஹைட்டாக இருந்தாலுமே 36 இன்ச்சு செஸ்ட் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், 36 அல்லது 38 தான் அப்பர் செஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க ஹைட்டாக இருக்கிறதுனால சதைப்பற்றுகள் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அதே 36 இன்ச்சு செஸ்ட்டில் அல்லது 38 இன்ச்சு செஸ்ட்டில் இன்னொரு கஸ்டமர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சதைப்பற்றுகள் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இடுப்பு பகுதிகள், மிடில் செஸ்ட்னுடைய அளவு, இந்த அளவுகளெல்லாம் வந்து பார்க்கும்போது சதைப்பகுதிகள் அதிகமாக இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு அந்த 14 இன்ச்சு உயரம் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன உயரம் தேவைப்படுதோ அதே இவங்களுக்கும் தேவைப்படும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வந்து பார்க்கணும். அளவெடுக்கும் போதோ அல்லது அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போதோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து என்ன மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ வந்து 38 இன்ச்சு 36 இன்ச்சு அப்பர் செஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆம்கோலினுடைய விகிதாச்சலப்படி வந்து இவ்வளவு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கியல் இருக்கும். அதுபடி அது இருக்கா? அதே மாதிரி மிடில் செஸ்ட்டு அப்படி இருக்கா கரெக்டாக, அல்லது இடுப்பு அப்படி இருக்கா, இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி எல்லாமே இருக்கும் பட்சத்தில் அந்த அளவுகள் வந்து மாறுபாடு இருக்குது, மாறுபாடு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்களுடைய போடக்கூடிய வழிமுறைகள், நெக்கு எப்படி போடுறாங்க, நெக்கு டீப்பாக போடுறாங்களா, மீடியமாக போடுறாங்களா, அல்லது மீடியமாக போடும்போதே வந்து டீப்பாக இருக்கிற மாதிரி போடுறாங்களா, அல்லது லோ நெக்காக போட்டு வந்து ப்ராடாக இல்லாமல் வந்து போடுறாங்களா, அல்லது லோ நெக் நல்லா ப்ராடாக போடுறாங்களா, இப்படி இதெல்லாம் பார்க்கணும். அப்போ எந்த வழிமுறையில் அவங்க வந்து எந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன கட்டிங் வழிமுறையை பயன்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ளவுஸை வந்து கட் பண்ணிட முடியாது. எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, எல்லா கஸ்டமருடைய அளவுகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கும் கட்டிங்கல் வழிமுறைகள் வந்து மாறும். ஏன்னா போடக்கூடிய முறை வேறு விதமாக இருக்கும். ஒருத்தர் நெக்கு வந்து டீப்பாக போடுவாங்க, ஒருத்தர் மீடியமாக போடுவாங்க. அப்போ டீப்பாக போடுறவங்களுக்கு எப்படி கட் பண்ணணும், மீடியமாக போடுறவங்களுக்கு எப்படி கட் பண்ணணும், ஸோ க்ளோஸாக போடுறவங்களுக்கு எப்படி கட் பண்ணணும். அப்போ அந்த கட்டிங் வழிமுறைகள் வந்து நம்ம கட்டிங் வழிமுறைகள் வந்து எத்தனை விதமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அத்தனை நுட்பங்களையும் வந்து இத்தனை விஷயங்களையும் வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முந்தி நாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி வந்து மிடில் செஸ்ட் அளவை வந்து ஃபாலோ பண்ணாமலே நிறைய பேர் ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு சரியாக இருக்குது? சரியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பல ப்ளவுஸில் வந்து நிறைய வந்து மிஸ்டேக்ஸுகள் இருக்கிறதாக நீங்கள் நிறைய வியூவர்ஸுகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் எதனால் வருது? அப்போ நிறைய விஷயங்களை வந்து இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணாமலே பார்க்காமலே எல்லாமே பண்ணுறதுனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்ட நுட்பங்கள் எல்லாத்தையுமே தான் நம்ம வகுப்புகள்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். 2 மாத வகுப்புகள் வந்து 2வது பேட்ச் முடிவடைந்து 3வது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 3வது பேட்சில் இருக்கக்கூடிய நிறைய நுட்பங்கள் வந்து அடுத்தடுத்து வரும் காலங்களில் வந்து கம்மியாகிட்டு தான் வரும். ஸோ இந்த வகுப்பில் கலந்து கொண்டு எல்லாருமே பயன்பெறுங்க. ஸோ அந்த நுட்பங்களோடு வந்து நம்ம வேலை செய்யும் போதும் வந்து ப்ராக்டிஸ் வந்து முக்கியம்.
ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது. அதை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய வந்து பயிற்சி தான் வந்து உங்களுடைய முயற்சியை வந்து வெற்றியடைய செய்யும். ஸோ யாருமே வந்து கற்றுக்கிட்டு வந்து அதை செஞ்சு பார்க்குறதில்ல. ஒரு முறைக்கு பல முறை செஞ்சு பார்த்தா தான் நம்மளை நம்மளே தற்சோதனை பண்ணிக்கணும். நம்ம சரியாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முதல்ல நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ முதல்ல கஸ்டமர்கிட்ட வந்து கஸ்டமருடைய தேவை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுடைய தேவை என்னங்கிறத முதல்ல நாம் உள்வாங்கணும். அவங்கள வந்து பேச விடணும், அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் சரியாக இருக்கான்னு கேட்கணும், என்ன மாற்றங்கள் சொல்கிறாங்கன்னு கேட்கணும். ஸோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் எதுக்காக வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த விகிதாச்சாரப்படி வந்து எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கே தெரியாமல் இருக்கின்ற போது அதனால தான் நிறைய ஃபால்ட்டுகள் வந்து வருது. ஒரு ப்ளவுஸ் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை வந்து நம்ம தெரிந்து கொண்டாலுமே வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்தையும் வந்து அவங்க எப்படி விரும்புகிறாங்கங்கிறதையும் நாம் உள்வாங்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம் மாற்றங்களை செய்ய பழகணும். ஸோ அப்படி நிறைய வந்து இத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து இன்னும் நிறையா நம்ம ப்ளவுஸை பற்றி ஆராய்ச்சி பண்ண போனோம் அப்படின்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ப்ளவுஸு கட் பண்ணால் எப்படி கட் பண்ணணும், அதே கஸ்டமர் வந்து அந்த நார்மல் ப்ளவுஸ் அடுத்து வந்து ஒரு பிரின்சஸ் கட்டு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி கட் பண்ணணும், ஒரு கட்டோரி ப்ளவுஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி கட் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் வந்து வழிமுறைகள் வந்து தனித்தனியாக வந்து வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த வழிமுறைகள் படி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த உடையினுடைய ஒரிஜினல் தன்மை எப்படி இருக்கோ அதுபடி நம்ம செய்ய முடியும். இப்போ எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி ஒரு பிரின்சஸ் கட் பண்ணால் ஒரு டாட்டு தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறோம். மேலே ஆம்கோல் டாட்லேருந்து கீழே நம்ம நிபிள் பாயிண்ட்டு கீழே வந்து பஸ்னுடைய டாட் வரைக்கும் வந்து தச்சுட்டா தையல் போட்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து எப்படி வந்து பங்கீடு பண்ணி வைக்கணும், அந்த உடல் தன்மை எப்படி இருக்குது, பஸ்னுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா தேவையான அளவில் இருக்கா, அப்போ எந்தெந்த அளவுகளுக்கு எப்படி பண்ணணும், இப்படி வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ப்ளவுஸு வெட்டுறது ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபார்முலாக்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய நட்புகளுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான காரணங்கள். ஸோ அத்தனை வழிமுறைகளையும் வந்து நம்ம 2 மாத வகுப்பில் வந்து மிக தெளிவாக வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். எல்லோருமே இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து முன்பதிவு செஞ்சு கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி நட்புகளே.